இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 13 ஒரு அரசாங்கத்தில் அரசர் ஆணைப்படி விறகு வெட்டிகளை கொண்டு விறகுகள் வெட்டப்பட்டன. ஒரு நாள் அண்ணன் தம்பி விறகு வெட்டிகள் வந்து விறகு வெட்ட வந்தனர். இருவருமே நல்ல உழைப்பாளிகள், நிறைய விறகுகளை வெட்டி குவிக்க வல்லவர்கள். இருவரும் காட்டின் வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பப்பட்டனர். அண்ணன் 8 மணி நேரம் விறகு வெட்டி ஒரு கணிசமான தொகையை ஊதியமாக பெற்றான். தம்பி 4 மணி நேரம் மட்டுமே விறகு வெட்டி அண்ணனை விட 2 மடங்கு ஊதியம் அதிகமாக கிடைக்க பெற்றான். அண்ணன் அரசரிடம், ஐயா, நான் தான் அதிக நேரம் வெட்டினேன், எனக்கு ஊதியம் குறைவாக இருக்கிறதே என்று வினவ, அரசரும், நீயும் நன்றாக உழைத்தாய் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உன் தம்பி புத்திசாலி. தனது கோடாரியை கூர்மையாக தீட்டி குறைந்த நேரத்தில் அதிக மரங்களை வெட்டிவிட்டான். உன் கோடாரி மழுங்கலாக இருந்தது. இனிமேலாவது கோடாரி மட்டுமின்றி எந்த வேலைக்கு போனாலும் உன் புத்தியையும் கூர்மையாக தீட்டிக் கொண்டு செயல்படு என்றார். ஆம், என கருமையானவர்களே, வேதத்தில் சாலமோன் ராஜா ஞானத்தில் சிறந்தவன். வயதுக்குரிய துடிப்பு இருந்தாலும் பரந்த ராஜ்யத்தையும் திரளான மக்கள் கூட்டத்தையும் நிர்வகிக்கும் ஆற்றல் தன்னிடம் இல்லை என உணர்ந்த சாலமோன் சொப்பனத்தில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்ற தேவனிடம், கர்த்தாவே, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். எனவே நீ தெரிந்து கொண்டதும் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமான இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் ராஜாவின் விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. எனவே தேவன் அவனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்ததோடு அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்தார். ஞானத்திலே சாலமோனுக்கு சரியானவன் அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. வேதத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நாள் 2 ஸ்திரீகள் சாலமோனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, இவளும் நானும் ஒரே வீட்டில் வாழ்கிறோம், எனக்கு ஒரு மகன் பிறந்தான். 2 தினங்களுக்கு பிறகு அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். ஆனால் ஒரு நாள் இரவு இவள் தன் குழந்தையின் மீது புரண்டு படுத்ததால் மகன் இறந்து விட்டான். அதனால் நான் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இறந்த அவளுடைய மகனை அவள் என் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு என்னுடைய மகனை அவள் எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். நான் தூங்கி கண் விழித்த போது என் பக்கத்தில் இறந்த நிலையில் இருந்த அவளுடைய மகனை கண்டேன். கண்டதுமே அது என் குழந்தை இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன் என்றாள். அப்பொழுது மற்றொரு தாய், இல்லை அரசே, அவள் கூறுவது பொய், உயிரோடு இருக்கும் இந்த குழந்தை என்னுடைய மகன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். அப்பொழுது சாலமோன் ராஜா, பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் பட்டயத்தை கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக குடல் கொதித்ததினால் ராஜாவிடம், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். இதன் மூலம் இஸ்ரவேலர் தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுப்பார். வீட்டில், வேலை ஸ்தலங்களில், வெளியில் நம் காரியங்களை பதட்டம் இன்றி, அலைச்சல் இன்றி, கஷ்டம் இன்றி முடிப்பதற்கு தேவ ஞானத்தை ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெயமுள்ள அப்பா வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கும் ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஞானமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா உமக்குள்ளே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஞானத்தை யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.